ஆதித்தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தோழர் செல்வ வில்லாளன் அவர்கள் துவக்கி வைத்து பேச அழைக்கின்றோம். ஆடுகளை போலல்லாமல் சிங்கமாய் வாழ்கிற ஆதேசம் செய்ய வந்தவர், அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் அறுவடம் விளங்கி என்றவர், அஞ்சி சாவதும் கெஞ்சியை பிழைப்பதும் அறுவருக்கென புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கி தஞ்சை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய மரியாதை செய்யப்படுகிறது. தஞ்சை மாவட்ட ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் தியாகராஜன் அவர்கள் தலைமையிலே மரியாதைக்குரிய மாநில பொறுப்பாளர் ஐயா நாத்திகன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மிகச் சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்ட தோழர்களுக்கு தலைமைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தஞ்சை மாவட்டத்தின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு போராட்ட களங்களில் ஆதித்தமிழர் பேரவையோடு கரம் கோர்த்து நிற்கின்ற விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சிபிஐ, சிபிஎம், திராவிடர் கழகம், இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் அதிகாரம், திராவிட தமிழர் கட்சி, இடதுசாரி பொது உடைமை உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக சக்திகளே நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஆதித்தமிழர் பேரவையினுடைய தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போது நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துதான் வலுவான எதிர்ப்பு வந்தது. தன்னை இழந்தேனும் எதிர்கால மாணவர்களுடைய மருத்துவ கனவை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்கிவிடலாம் என்கின்ற அந்த போராட்ட குணத்தோடு கிட்டத்தட்ட 20க்கும் மேலான உயிர்களை இழந்து இன்றைக்கு வரைக்கும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே நடந்த நீட் தேர்வில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்தது, அதில் எந்த அளவிற்கு மத்திய மோடி அரசு இந்த மக்களை ஏமாற்றி வருகிறது, தகுதி திறமை என்று பேசி நீட் பயிற்சி மையங்களில் லட்சங்களை கோடிகளை கொள்ளையடிப்பதற்காக நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர குடும்பத்திலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவர் ஆக வேண்டும் என்கின்ற அந்த கனவையே முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் நீட் தேர்வு என்று பல காலமாக நாம் பல்வேறு தளங்களிலே பேசி வருகிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காமல் அதற்கான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்திலே ஏகோபித்த ஆதரவோடு அனைத்து கட்சிகளும் நிறைவேற்றி அதை கவர்னர் மூலமாக ஜனாதிபதியிடமும் மத்திய அரசிடமும் கொண்டு சேர்க்கின்ற போது அதற்கு ஒப்புதல் அளிக்காத ஒரு கவர்னராக, தமிழ்நாட்டிற்கு முழுதாக விரோதத்தை மட்டுமே கொண்டிருக்கின்ற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்து வருகிறார். நாம் நம்முடைய மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் சட்டமாக்கி அந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதையெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல், நம்முடைய கிராமங்களிலே பழமொழி சொல்லுவார்கள், எருமை மாட்டின் மீது மழை பெய்வதை போல ஒரு கவர்னர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என்ற ரவிதான். அத்தோடு மட்டுமல்லாமல் இடஒதுக்கீடு
தந்தை பெரியார் அவர்களுடைய காலத்திலே இடஒதுக்கீடு சட்டம் திருத்தப்பட்டது. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், தலைகளை எண்ணி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குங்கள், எல்லா இடங்களிலும் அது ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேடு, டி கிரேடு, எந்த விதமான அரசு பணியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ எல்லா இடங்களிலும் பட்டியல் சமூகத்தோடும் இருக்க வேண்டும். அங்கு உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு கடைகோடி சாதியாக இருக்கின்ற பட்டியல் சமூகமும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் சமூக நீதி அடிப்படையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எதன் அடிப்படையில் கொண்டு வர முடியும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். 2001 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துதான் 2009 அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு 6 விழுக்காடுக்கு 3 விழுக்காடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். அதே 2011 இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமலேயே இருக்கிறது. இங்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பொருளாதார அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இது இடஒதுக்கீட்டிற்கு நேரெதிரானது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த பிரதிநிதித்துவம், எந்தெந்த மக்கள், எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள், அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு சதவீதம் எவ்வளவு என்பதை கணக்கிட்டுதான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கு 10 விழுக்காடு வழங்கப்பட்ட போது இடஒதுக்கீட்டிற்கான நடைமுறை எதையுமே பின்பற்றாமல் மோடி அரசு வாரி வழங்கியது அவர்களுக்கான இடஒதுக்கீடு. இன்று பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று சொன்னால் பணக்காரன் ஏழை என்று கணக்கெடுத்தால் எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் மற்ற சமூகங்களில் ஏழையாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நாம் மேல் சட்டை போடாமல் அரை நிர்வாணத்தோடு இந்த தஞ்சை மாநகர வீதிகளிலே நடந்து வந்தால் நம்மை எப்படி அருவருப்பாக பார்ப்பார்கள். ஆனால் அதே அரை நிர்வாணத்தோடு தான், மேல் சட்டை அணியாமல் வெற்றுணத்தோடு தான் அவன் இந்த நகர வீதிகளிலே எல்லாம் டூவீலர்ல போயிட்டு இருக்கான். அவனை யாரையாவது கேவலமா நினைக்கிறானா அவனை பார்த்தோன்னே சாமிப்பான். நாம் அந்த மாதிரி சட்டை போடாம போனோம்னா நம்மளை அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா இது சாதிகளுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, கௌரவம்ங்கிறதெல்லாம் பார்ப்பனர்கள் சட்டை போடாம போனாலும் கூட அவனை சாமியை கும்பிடுவான். ஆனா நாம சட்டை போடாம போனோம்னா நம்மளை அருவருப்பா பார்ப்போம். இங்க இந்த சமூகம் எப்படி நம்மளை பார்க்கிறது என்பதை வச்சுதான் சமுதாய அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான். எனக்கு எங்கெல்லாம் நுழைய முடியாது, எங்கெல்லாம் எனக்கு இழிவா பார்க்கிறேன், எங்கெல்லாம் எனக்கு தீண்டாமை இருக்கு, வன்கொடுமை இருக்கு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் இந்த இடஒதுக்கீடு. ஆனால் இங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் மோடி அரசு வாரி வழங்கியது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அது மிக சொற்பமான மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான பிரதிநிதித்துவம், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கூட உறுதி செய்வதற்கு உறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்திலே அண்மையிலே நடந்த ஆணவ கொலை, தமிழ்நாடு பல சந்தர்ப்பங்களிலே ஆணவ கொலைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. அங்கு உயர் சாதியாக இருக்கக்கூடியவர்கள் பட்டியல் சமூகத்தவரை ஆணவ கொலை செய்தது, அதற்கு அவர்கள் கௌரவம் என்றும் அதை பல காரணங்களை சொன்னாலும் கூட, ஆனால் இன்றைக்கு அழகேந்திரனுடைய கொலை அது போன்ற எந்த உயர் சாதியினாலும் நடத்தப்பட்டதல்ல. சக பட்டியல் சமூகத்திலே ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்து பெண்ணை அழகேந்திரன் என்பவர் காதலித்தார் என்பதற்காக தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு கொடூரமான கொலையை யாரும் பார்த்திருக்க முடியாது. கழுத்தை தனியாக, முண்டத்தை தனியாக, அவனுடைய ஆணுறுப்பை சிதைத்து, அதுபோல அவ்வளவு வன்மம் என்ன வந்தது அருந்ததியர் மீது? அருந்ததியர் அழகேந்திரன் மீது அவ்வளவு வன்மம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ அமெரிக்காக்காரனும் ஐரோப்பியக்காரனுக்கும் வேற்றுமை பார்க்கிறான்னா அவனுக்கு நிறத்திலேயாவது வேறுபாடு இருந்தது. இவனெல்லாம் பார்த்தா வெள்ளக்காரன், இங்கிலாந்துக்காரன் பார்த்தா வெள்ளையர்னு இருப்பான். ஆனா ஆப்பிரிக்காக்காரன் பார்த்தா கட்ட கரையர்னு இருப்பான். அவன் நிற வேறுபாடு பார்க்கறதுக்கு கூட ஒரு நியாயமான காரணம் இருந்தது. இவனெல்லாம் வெள்ளையா இருக்கிறான், அவனெல்லாம் கருப்பா இருக்கிறான். இங்கு யாரும்
இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறவன் நானா சொன்னா மட்டும்தான் என்னுடைய சாதி என்னன்னு தெரியும். என்ன வேடிக்கை பாக்குறவங்க அவங்களா சொன்னா மட்டும்தான் சாதி என்னன்னு தெரியும். ஆனா கருப்பர்களுக்கு வெள்ளையர்களுக்கு அந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லை. அவரை அடையாளம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவர் கருப்பர் இவர் வெள்ளையர்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஆனா நாங்களாம் சொல்லாத வரைக்கும் எங்களுடைய சாதியை கண்டுபிடிக்க முடியாது. எந்த அடிப்படையில இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், இவர்கள் அவ்வளவு இழிவானவர்கள் என்றே எங்களுக்கு புரியவில்லை. அழகேந்திரன் நல்ல மெத்த படித்தவனாக இருக்கிறான். அவனுடைய தந்தையும் தாயும் எல்லாருமே நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லாரையும் போலவும் நல்ல வீடு கட்டி எல்லா வசதிகளோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அழகேந்திரன் அந்த பட்டியல் சமூகத்திலே உட்பிரிவாக இருக்கின்ற ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறான். தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அது படிப்பிலாகட்டும், மருத்துவக் கல்லூரியிலாகட்டும், பொறியியல் கல்லூரியிலாகட்டும், சட்டக் கல்லூரியிலாகட்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை மராட்டிய மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மண்ணிலே சட்டக் கல்லூரிக்கோ மற்ற கல்லூரிக்கோ அவருடைய பெயரை வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தமிழ்நாட்டில் சட்டக்கல்லூரிக்கு வைத்து இந்தியாவிற்கே முன்மாதிரியாக நடந்து கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் சக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரே ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக ஆணவ கொலை செய்கின்ற இந்த போக்கு உள்ளபடியே ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. இங்கு பாம்பு தன் குட்டியை விழுங்குவதை போல ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களை அடித்துக் கொண்டு கொலை செய்து கொண்டு இது போன்ற சட்டம் ஒழுங்கை கெட வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக பாசிச பாஜக என்றைக்கு தென் மாவட்டங்களிலே நுழைய ஆரம்பித்ததோ அங்கு இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களை, அங்கு இருக்கின்ற முத்திரையர்களை, அங்கு இருக்கின்ற மறவர்களை இவர்களை எல்லாம் சாதி குழுக்களாக தங்கள் பின்னால் அணிதிரட்டியது பாசிச பாஜக. பாஜகவினுடைய தென் மாவட்ட நுழைவு நடந்ததற்கு பிறகு அங்கு பட்டியல் சமூகத்திலே இருந்தவர்கள்லாம் பட்டியல் வெளியேற்றம் கேட்டார்கள். நாங்கள்லாம் எஸ்சி இல்ல, நாங்கள்லாம் உயர்ஜாதி, எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியல் இருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப எஸ்சியா இருக்கிற எஸ்சிகளுக்குள்ளாகவே ஒரு ஆணவ கொலையை செய்து தான் உயர்ந்தவன் என்று நிரூபிப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆக இது போன்ற பிரிவினையை தொடர்ந்து இங்கு நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களையும் இவர்கள் நம் நாட்டவர்கள் அல்ல என்று பல இடங்களில் மோடி போன்றவர்கள் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக பல ஆயிரம் உயிர்களை இழந்த இஸ்லாமியர்களை இவர்களை இங்கு இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்று பிரிவினையை பேசியவர்கள் தான் பாசிச பாஜக, RSS. அதே போலத்தான் இன்றைக்கு சாதி குழுக்களை தங்கள் பக்கத்திலே வைத்துக் கொண்டு இங்கு உழைக்கும் மக்களை எல்லாம் விரோதிகளாக்கி பகையை உண்டாக்கி இவர்களுக்குள்ளாகவே கொலைகளையும் அது போன்ற செயல்களை எல்லாம், சமூக விரோத செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக பாசிச பாஜக முயற்சிக்கிறது. அதுபோலத்தான் நேற்றைக்கு முன்தினம் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்ட பகலிலே படுகொலை செய்யப்படுகிறார். ஆக இங்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு ஏதோ ஒரு பேராபத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறை, இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற உளவுத்துறை தயவு கூர்ந்து பட்டியல் சமூக தலைவர்களாகட்டும், பொது சமூக தலைவர்களாகட்டும், வந்திருக்கின்ற பொதுவுடைமை அல்லது மார்க்சிய பெரியாரிய தலைவர்களாகட்டும், எல்லோருக்கும் எது போன்ற அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர்களுடைய கண்காணிப்பு நீங்கள் உறுதி செய்ய வேண்டியது, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொறுப்பு. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையின் உளவுத்துறை ஆதித்தமிழர் பேரவை மறியல் செய்யலாம் என்று பேசினால், மறுமலர்ச்சி திராவிட கழகம் ஒரு போராட்டம் செய்யலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று எங்களுடைய அலுவலகங்களிலே கூடி பேசினால் கூட உடனடியாக மோப்பம் பிடித்துக் கொண்டு எங்களிடத்திலே, எங்கள் மாவட்ட செயலாளர் இடத்திலே உடனடியாக போன் செய்து கேட்கிறீர்கள். என்ன சொல்ற இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஏதோ போராட்டம் பண்ண போறதா சொல்றாங்க அப்படின்னு. ஆனா ஒரு மாநில தலைவர்களுடைய உயிருக்கே ஆபத்து இருந்திருக்கிறது. இங்கே ஒரு ஆணவ படுகொலை திட்டமிட்டே செய்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பிரபாகரன் ஒரு போன் பண்ணி பேசுறாரு. அந்த பையன் ஆசை வார்த்தைகளை கூட்டி போய் இவ்வளவு பயங்கரமான படுகொலையை செய்கிறார்கள். அந்த படுகொலை சம்பவத்திலே செய்தவர்கள் வேறு, செய்ய தூண்டியவர்கள் வேறு. இதுல நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து ஒரு கொலை குற்றத்திலே அசிஸ்டன்ட் சொல்லி யாரெல்லாம் வந்து சரண்டர் ஆகுறாங்களோ அவன் நீதிமன்றத்திலேயோ அல்லது போலீஸ்லயோ யாருக்கிட்டயோ போய் சரண்டர் ஆகட்டும். சரண்டர் ஆன 10-15 நாளுக்குள்ளாகவே ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துருங்க.
10-15 நாளுக்குள்ளாகவே தூக்கு வந்துடும், 10-15 நாளுக்குள்ளாகவே இவர்களுக்கு கன்விக்ஷன் வந்துடும், 7 ஆண்டு 14 ஆண்டு தண்டனை உறுதியாயிரும் சொல்லி தெரிஞ்சா கூலிப்படைக்கு வரானே லட்சங்களுக்கு கொலை செய்யறேன் யாராவது ஒருத்தர் வந்து சரணாங்களா? இன்னைக்கு அழகேந்திரனுடைய கொலையிலேயே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏதோ சில லட்சங்களை கொடுத்து விட்டால் கூலிப்படைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் போய் சரண்டர் ஆகிட்டு கேஸ் வாங்கிட்டு அவன் வாயிலாவுக்கு நடந்துக்குவான். மொத்தமாக செய்ய சொன்னவனும் செய்யறப்ப கூட இருந்தவன் எல்லாம் இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஆதித்தமிழர் பேரவை சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இன்றைக்கு ஆம்ஸ்டாங் கொலையிலாகட்டும் அழகேந்திரன் கொலையிலாகட்டும் இன்றைக்கு நீதிமன்ற காவலிலே இருக்கின்றவர்களை எக்காரணத்தை கொண்டு முன்பிணை தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. நீதிமன்றத்தில் வைத்து அவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அந்த தண்டனையை நிறைவேற்றினால் இனிமேல் வரக்கூடிய கொலை வழக்குகளிலே கூலிக்காக யாரும் நான் சரணாகிறேன் என்கின்ற கூலிப்படைக்காரர்கள் யாரும் வரமாட்டார்கள். எனவே தமிழ்நாடு அரசையும் இங்கு இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற உளவுத்துறையையும் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற காவல்துறையையும் நாங்கள் மன்றாடி கேட்டுக் கொள்வதெல்லாம், இது போன்ற ஆணவ கொலைகளிலோ அல்லது தலைவர்களை கொலை செய்கின்ற கொலைகாரர்களையோ தயவு கூர்ந்து முன்பிணை தர வேண்டாம், ஜாமீன் தர வேண்டாம். நீதிமன்ற காவலில் வைத்து அவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள். அது எந்த விதமான தண்டனையாக இருந்தாலும் சரி. இனிமேல் கூலிக்காக கொலை செய்ய வருகிற கூலிப்படைகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு என்று ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற கூட்டமைப்பினுடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆதித்தமிழர் பேரவையின் தலைமைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தஞ்சை மாவட்ட தோழர்களுக்கும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தலைமை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.